ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெனால்ட் லாட்ஜியோட மைலேஜ் வந்து ட்ராப் ஆகிட்டே இருந்தது. நமக்கு 8.5 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இதுக்கான காரணம் வந்து நம்ம என்னன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம மாஸ் ஏர் ஃப்ளோ சென்சரை வந்து க்ளீன் பண்ணலான்றது வந்து நம்ம நிறைய பேர் சொன்னாங்க. நம்மளும் வந்து மெக்கானிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சோம். இதை எப்படி நம்மளே க்ளீன் பண்ணுறோன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று மாஸ் ஏர் ஃப்ளோ சென்சார், இன்னொன்று வந்து த்ராட்டில் பாடி சென்சார்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த ரெண்டுத்தையுமே வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இதுக்கான டூல்ஸ் என்ன, நம்ம வீட்டிலே எப்படி இதை பண்ணலான்றதான் பார்க்க போகிறோம். இதை நானே தான் என்னோடய வீட்டில் வச்சு நான் பண்ணேன். ஸோ என்னோடய பார்க்கிங் லாட்டில் வச்சு நான் பண்ணேன். இது எப்படி பண்ணுறன்றதை பாருங்கள். ஸோ இது வந்து த்ராட்டில் பாடி சென்சாரு, இது நம்மளோட மாஸ் ஏர் ஃப்ளோ சென்சார். ஸோ இதுக்கு நம்ம எடுக்கிறது வந்து இந்த கிளிப்பை மைனஸ் ஸ்க்ரூடர் வச்சு ரிமூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த ஒயரிங் சாக்கெட் வந்து அந்த சென்சார்லேருந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஹோம் டூலில் வச்சு அந்த கம்ப்ளீட் சென்சார் கிட்ட எடுக்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துக்குள்ளே வந்து கழட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ நமக்கு இதுக்கு என்ன மினிமம் டூல்ஸ் என்ன தேவை, ஒரு மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவரு, ஒரு க்ளீன் டவலு, மைக்ரோ ஃபைபர் டவலு, ஒரு லிக்விட் மாலியோட நம்ம மாஸ் ஏர் ஃப்ளோ சென்சார் க்ளீனர். கண்டிப்பாக மாஸ் ஏர் ஃப்ளோ சென்சார் தான் யூஸ் பண்ணணும். இதை தவிர WD-40 இல்லை வேறு ஏதாவது க்ளீனர்ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக WD-40 யூஸ் பண்ணாதீங்க. இதுக்குன்னே இந்த ப்ராடக்ட் விற்கிது, அமேசானில் விற்கிது. 500 சம்திங் வரும். நீங்கள் வாங்குங்க, நல்லாவே ரிசல்ட் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு எண்ட் ஆஃப் த ரிசல்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். ஸோ இது 200 ml மேட் இன் ஜெர்மனி, நல்லாவே இருந்தது. ஒரு நல்ல ஒரு க்ளீன் மைக்ரோ ஃபைபர் கிளாத்து. ஸோ மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கழட்டுறோம். அந்த இதை லூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த பைப்பை ரிமூவ் பண்ணிடலாம். நிறைய பொசிஷனில் வச்சு பார்த்தேன் கைஸ், கேமரா வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாக்கெட்டை ரிமூவ் பண்ணுறோம், பவர் சப்ளையை. ஸோ இதுக்கு வந்து நம்ம நெகட்டிவ் டெர்மினலை டிஸ்கனெக்ட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து நெகட்டிவ் டெர்மினல் டிஸ்கனெக்ட் பண்ணாமலே நம்ம கழட்டுறோம். வண்டி ஸ்டார்ட்டில் மட்டும் இருக்கக்கூடாது, அதனால் நம்ம வந்து அப்படியே தான் கழட்டுறோம். ஸோ அதே போல் நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமாவும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour அப்படியே ட்ரையாக விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உடனே செக் பண்ணி பார்க்கணுன்னு அவசரப்படாதீங்க. ஸோ நம்ம வந்து மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கிளிப்பை லூஸ் பண்ணலாம். ஸோ கேமரா பார்த்திங்கன்னா நார்மல் ஒரு ஸ்டாண்டில் வச்சு நம்ம இன்ஜின் மவுண்ட்டு மேலே தான் வச்சுருப்போம். ஸோ கொஞ்சம் வியூ வந்து கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஈஸி தான் நம்ம க்ளீன் பண்ணுறது. ஸோ இந்த பைப்பை நம்ம ஈஸியாக ரெனால்ட் லாட்ஜில் கழட்டிடலாம். பட் டஸ்டரில் உங்களுக்கு இதை விட ஈஸியாக இருக்கும் அந்த சென்சரை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம இதை கழட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூ இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா இது அந்த எக்ஸ் டைப்பு ஸ்க்ரூவு, இதை நார்மலாக ஈஸியாக கழட்ட முடியாது. நம்ம ரின்ச் செட்டில் வந்து நம்ம லாக் பண்ணி பண்ணுற மாதிரி தான் கழட்டுற மாதிரி இருக்கும். இங்கே ஒன்று உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இதுதான் சென்சாரு. இந்த சென்சாரில் நீங்கள் இங்கேருந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த நீடில் ரீச் அவுட் பண்ண முடியாது. இந்த சைடும் ஸ்ப்ரே பண்ணோம், அந்த சைடும் ஸ்ப்ரே பண்ணோம். நடுவில் தான் அதோட சென்சார் ஒரு சின்ன ஃபிலமெண்ட் மாதிரி இருக்கும். அதை நான் வந்து என்னால் அடிக்கவே முடியல. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த நம்மளோட ஏர் ஃபில்டரோட ஹவுசிங்கை வந்து லைட்டாக லூஸ் பண்ணும் போது நமக்கு வந்து கொஞ்சம் கேப் கிடைக்கும். அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபிலமெண்ட்டு, இதுதான் அந்த ஏர் ஃப்ளோ சென்சாரு. ஸோ நம்ம வந்து அந்த ஏர் ஃபில்டரோட பாடியையும் கழட்டிடலான்னு பார்த்தா ரிமூவ் பண்ணிடலான்னு நினச்சேன், கழட்ட முடியல. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா 10 mm இதை தான் டீரோட தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை லூஸ் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும்னு பார்த்தேன். இது கழட்ட முடியாது, ஏன்னா பேட்ரி பெட்டையும் ரிமூவ் பண்ணால் தான் ஃபுல் யூனிட் வரும். ஸோ நம்ம வந்து இது கழட்டினதுக்கான ஒரு ரீசன் வந்து அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் பார்த்திங்கன்னா, நம்ம ஈஸியாக வந்து என்ன சொல்கிறது, நம்மளோட அந்த ஃபில்டர் அந்த சென்சார் கிட்ட கனெக்ட் ஆகிருந்த ஓசி நம்ம இது பண்ணலாம். ஸோ நம்ம கான்டாக்ட் க்ளீனர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம அந்த சென்சாரில் எலக்ட்ரிக் லைன் கனெக்டிவிட்டி வருது பார்த்திங்களா, அதுக்கெலாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கனெக்டிவிட்டி ஒயருக்கு சேஃப் தான். மதர் போர்ட்லேயும் அடிக்கலாம். ஸோ ஆனால் கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம கழட்டியாச்சு. அந்த சைடு போல்ட் நம்மளால் கழட்ட முடியாது, அதனால் நான் இப்படி வச்சே அடிக்கிறேன். ஸோ நமக்கு அந்த ஸ்டெம்மு வந்து 360 டிகிரி சுற்றுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் இங்கேருந்தே அடிக்கிறேன், பாருங்கள். ஒரு கேப் விட்டு ஒரு 5 வேட்டி அடிங்க அந்த ஸ்டெம்மில். அதுக்கப்புறம் நமக்கு அந்த சைடு அடிக்க முடியல. ஸோ அதுக்கு என்ன பண்ணுன்றது நீங்கள் அப்கமிங்கில் பாருங்கள், வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ ஒரு 5 ஷாட் இல்லைனா ஒரு 10 ஷாட் வரைக்கும் நீங்கள் அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அடிச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள், அது காயணும். ஸோ அந்த சைடு என்னால் ரீச் அவுட் பண்ண முடியல. ஸோ இதான் அடிச்சிருக்கோம் பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ அந்த சைடு நம்மளால் ரீச் அவுட் பண்ண முடியல. அதனால் ஏர் ஃபில்டரை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஒரு ஓஸ் வழியாக தான் அந்த ஏர் போகும். ஸோ அந்த இது வழியாக நம்மளால் ரீச் அவுட் ஆக முடியுதான்னு அந்த பாட்டிலை உள்ளே அனுப்ப பார்த்தா முடியல. ஸோ அங்கேருந்தே நான் அடித்தேன் பாருங்கள், அது வழியாக அந்த ஓட்டை இருக்குது.
உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது உள்ளே போய் லெஃப்ட்டு திரும்பினா நமக்கு அந்த ஏர் ஃபில்டர் சென்சார், அந்த ஏர் ஃப்ளோ சென்சாரோட ரீச் அவுட் ஆகலாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த பாட்டிலை டேரெக்டாக அது உள்ளே வச்சு அடித்தேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், நான் இங்கே வச்சு அடிக்கும் போது அந்த சைடு உங்களுக்கு அந்த ஸ்ப்ரேயோட இது அவுட் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள். இங்கே பாருங்கள், உங்களுக்கு லெஃப்ட்டில் அதில் வருது பாருங்கள், தெரியுதா? பிளர்ராக இருக்குது, ஆனால் தெரியும் பாருங்கள். அது வழியாக நான் அடிக்கிறது வந்து க்ளீனாக வர்றது தெரியும். ஸோ வந்து நம்ம அடிக்கிறது அதிலேருந்து க்ளீனாக வந்தது. அதில் பாருங்கள், வருது பாருங்கள். ஸோ நான் இதுலேருந்து ஒரு 6-7 தடவை அடித்தேன். அது பாருங்கள், க்ளீனாக தெரியும். அது வருது பாருங்கள், இங்கே வரைக்கும் வந்து கீழே வந்து உழுது. ஸோ நான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு, இப்படி அடிக்க முடிஞ்சதேன்னு நினச்சி, கலட்டாமலே நம்மளால் க்ளீன் பண்ண முடிஞ்சதுன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. ஸோ இதை நம்ம அடித்து முடித்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஏர் ஃபில்டர் உள்ளே போட்டு அந்த ஏர் ஃபில்டர் பாக்ஸை நம்ம மாட்டிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த யூனிட்டையும் மாட்டிடலாம். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் வந்து அதை வந்து அப்படியே விட்டுட்டேன் நான். ஸோ இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம ஏர் ஃபில்டர் ஹவுசிங் கழட்டினதுனால நமக்கு ஷேக் பண்ணி அதை அழகாக மாட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. நம்மளால் அந்த சென்சாரை கழட்ட முடியலனாலும் நமக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. ஸோ மாட்டிட்டு நம்ம டைட்டாக மாட்டிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான டைட் வைங்க கிளிப்பை. ஸோ அதை மாட்டினதுக்கப்புறமா நம்ம த்ராட்டல் பாடி தான் க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்தது ஸோ நம்ம மாட்டியாச்சு. கொஞ்சம் லாங் ஷாட்டில் தான் இருக்கும், தயவுசெய்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மாட்டியாச்சு. நம்ம அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்னும் ஈரம் இருக்கிறது தெரியும், அதுதான் நான் காமிச்சேன். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ மறுபடியும் நம்ம ஏர் ஃபில்டரை உள்ளே மாட்டிட்டு நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, என்னோடய வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நான் சர்வீஸ் வீடியோ போட்டிருப்பேன். அதெல்லாம் இதுக்கப்புறமா எடுத்தது தான். நான் முதல்ல என்னோடய மேனுவலாக நம்ம வந்து இதெல்லாம் க்ளீனப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து டீசல் ஃபில்டரை செக் மாற்றணும், ஆயில் சேஞ்ச் எல்லாமே பண்ணோம். ஸோ இது பண்ணதுக்கு அப்புறமாவே நமக்கு வந்து மைலேஜ் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. வண்டியோட டிரைவபிலிட்டி நல்லா இருந்தது, ஸ்மூத்தாக இருந்தது வண்டி. த்ராட்டல் பாடி நம்ம க்ளீன் பண்ணுறதுனால ஸ்மூத்னஸ் கிடைக்கும். த்ராட்டல் பாடியோட ப்ளஸ் பாயிண்ட் அதுதான். ஏர் ஃபில்டர்னால உங்களுக்கு வந்து மைலேஜ், இன்ஜின் பிக்கப் கம்மியாக இருக்கும். த்ராட்டல் பாடியில் வந்து நம்ம வந்து ஆர்பிஎம் வந்து ஸ்மூத்தாக மூவ் ஆகும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ நம்ம வந்து ப்ளக்கை வந்து மறுபடியும் நம்ம அந்த க்ளீனர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மாட்டிட்டோம், அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அதை வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம மாட்டிடலாம். அதில் எதுவும் அழுக்கு இருக்காது, இருந்தாலும் சும்மா நம்ம வந்து அந்த கான்டாக்ட் க்ளீனர் வந்து அடிக்கிறோம். இதில் வேறு எதுவும் அடிக்காதீங்க. இது கான்டாக்ட் க்ளீனர் வந்து எவாப்ரேட் ஆகிடும் சீக்கிரமாக. இது வந்து மதர் போர்டு கான்டாக்ட் எல்லாமே சேஃப், இது எதுவும் ஆகாது, கனெக்டிவிட்டி கிடைக்காது உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து மாட்டிட்டோம். இதுக்கடுத்து த்ராட்டல் பாடி கழட்டுறோம். த்ராட்டல் பாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிப்பு இருக்கும். ரெனால்ட்டில் வந்து அந்த கிளிப்பு வந்து கொஞ்சம் மோசமான கிளிப்பு. கழட்டினீங்கனாலே கொஞ்சம் அந்த பின்னு லூஸாகவே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை கழட்டுறோம். ஸோ திடீர்னு அவசரத்துக்கு அந்த பின் வரல. அதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் கழட்டியிருக்கேன், ஒரு நாள் ஈஸியாக வந்தது. ஸோ அது கழட்டினதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் புல் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட அந்த பைப் வந்துடும். டேரெக்டாக பார்த்திங்கன்னா த்ராட்டல் பாடியோட ஓப்பன் வால்வ் தெரியும் உங்களுக்கு. நான் பார்த்ததில் கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸான ஒரு இது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த வீடியோவில். ஆக்சுவலாக நான் ஒரு கேமராவை நடுவில் வச்சுட்டு நான் ஒரு சைடாக இருந்து கழட்டும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இந்த பின்னை ரிமூவ் பண்ணுறதுக்கு. மற்றபடி ஈஸியாக தான் இருக்கும். நார்மலாக பின்னை வெளியே எடுத்துகிட்டு இழுத்திங்கன்னா உடனே வந்துடும். ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த த்ராட்டல் பாடியில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை வால்வுன்னு சொல்லுவாங்க, அந்த இது உள்ள மூடி ஓப்பன் ஆகிருக்குது. இப்போது யூஸ்வலாக மற்ற வண்டியில் நான் பார்த்த வரைக்கும், யூடியூப்பில் மற்ற வீடியோஸு நான் மற்ற இதில் பார்த்த வரைக்கும் க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் பெடல் ப்ரெஸ் பண்ணும்போது தான் ஓப்பன் ஆகும். பட் இந்த வண்டியில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓப்பனில் தான் இருக்குது. வண்டி ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா அது மூடிக்குது. வண்டி ஆன் அதுக்கப்புறம் திரும்பி ஓப்பன் ஆகுது. மற்றபடி வண்டி ஆஃபில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஓப்பனில் தான் இருந்தது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நீங்களும் ரெனால்ட் லாட்ஜில் ஏதாவது ஓப்பனில் இருக்குது, இல்லை ரெனால்ட் டஸ்டரில் ஓப்பனில் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ இது பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஒரு சென்சாரு. கண்டிப்பாக இதில் லூப்ரிகேட் பண்ணாதீங்க. WD-40 கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. இது நான் வந்து சும்மா கழட்டி பார்த்தேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இது உள்ளே தான் வந்து காம்பனண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் எதுவும் அடிக்காதீங்க. நீங்கள் அடிக்கிறதா இருந்தால் நீங்கள் ஏர் ஃப்ளோ சென்சார் இதை நீங்கள் அடிக்கலாம், வேறு எதையுமே நீங்கள் அடிக்கக்கூடாது. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னு லூஸாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து டெஃப்லான் டேப் போட்டுட்டு அந்த இடத்துல கிளிப்பு போட போகிறோம். ஸோ இதுக்கு அது போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ போட்டுட்டு நம்ம வந்து மாட்டுறோம். ஸோ நம்ம மாட்டிட்டோம். லைட்டாக ஷேக் பண்ணி பார்த்தோம், ரொம்ப நல்லாவே இருந்தது. அந்த மினிமம் அந்த ஷேக் இருக்கும் கண்டிப்பாக இந்த வண்டியில். டஸ்டராக இருக்கட்டும், லாட்ஜியாக இருக்கட்டும், உங்களுக்கு அந்த ஷேக் இருக்கும். ஸோ நம்ம பின்னு நம்ம அந்த கான்டாக்ட் கிளீனர் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம மாட்டிடுறோம் அந்த இதுவை. ஸோ நம்ம மாட்டிட்டோம் அந்த பின்னை. சாக்கெட்டை கரெக்டாக மாட்டியிருக்கீங்களான்னு கரெக்டாக ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த சென்சாரையும் அதில் மாட்டிடுறோம், த்ராட்டல் பாடி சென்சாரையும். அதை பொறுமையாக ஷேக் பண்ணி அமுக்குனிங்கன்னா உள்ளே போயிடும். அதில் ஒரு ஓரிங் இருக்குது, கரெக்டாக போய் ரெஸ்ட் ஆகிடும். அது ஒரே ஒரு போல்ட்டில் தான் நிற்கிது, அதையும் டைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட் வைக்காதீங்க, ஏன்னா அது ஒரு பிளாஸ்டிக் காம்பனண்ட்டு. ஸோ ஓரளவுக்கு டைட் வச்சா போதும், ஃபுல் டைட் வைக்கணும்னு இல்லை. ஸோ நார்மல் டைட் தான் வைக்கிறேன். ஸோ இந்த யூஸ்க்கு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணி கான்டாக்ட் கிளீனர் யூஸ் பண்ணியிருக்கோம், 3M த்ராட்டல் பாடி கிளீனர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா லிக்விமாலியோட ஏர் ஃப்ளோ சென்சாரு, ஒரு 10 பிட் டீ ராடு, ஒரு பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்க்ரூட்ரைவர் ஃப்ளாட்டு, ஒரு டெஸ்டரு, ரென்ச்சஸ் செட்டு, நார்மல் ரென்ச்சஸ் செட்டு, அப்புறம் டெஃப்லான் டேப்பு, இவ்வளோ தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்களோட மாஸ் ஏர் ஃப்ளோ சென்சர், த்ராட்டல் பாடி க்ளீன் பண்ணலாம். ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்து, இதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நம்ம அதை அந்த த்ராட்டல் பாடி கிளீனர் அடிச்சுட்டு நம்ம துடைக்கும் போது அவ்வளோ கருப்பாக அழுக்கு வந்தது. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ அழுக்கு இருக்குன்ற அந்த த்ராட்டல் பாடியை சுற்றி. ஸோ நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த இதை துடைச்சிட்டு நம்ம இப்போ வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறோம். வண்டி மைலேஜ் பார்த்திங்கன்னா 11.2. நான் வண்டி எடுத்து கொஞ்சம் தூரத்தில், இத்தனைக்கும் நான் சிட்டி டிராஃபிக்கில் தான் ஓட்டிகிட்ருக்கிறேன், கோயம்புத்தூர் சிட்டி டிராஃபிக்கில் அவினாஷி ரோட்டில் ஓட்டிகிட்டு வந்து உங்களுக்கு பார்க்கிங்கில் காமிக்கிறேன். திரும்பி நான் லைவாக ஓட்டும் போதே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆச்சு. நம்ம வந்து கொஞ்சம் பேக்ஸ்லேட்டர் நல்லா அழுத்தமாக 11.1, 11.3, 11.5 வரைக்கும் வந்துச்சு. ஸோ நம்ம டிராஃபிக்கில் தான் போயிட்டுருக்கோம். நான் அவினாஷி ரோட்டில் ஃபுல் ஸ்பீட்லலாம் போகல, நார்மல் 40ல் தான் போகிறோம். மைலேஜ் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.